ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் டூஸ் ஐடி தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மெத்தட் டு கிரியேட் எ ஃபைல் இன் லினக்ஸ். அதாவது லினக்ஸ் சர்வரில் நம்ம எப்படியெல்லாம் ஃபைலை கிரியேட் பண்ண போகிறோம், எந்தெந்த மெத்தட்லலாம் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே ஃபர்தராக மூவ் ஆகலாம். ஓகே, இங்கே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம அஜெண்டாவில் என்னென்ன கவர் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து இன்ட்ரோடக்ஷன் நம்ம கவர் பண்ண போகிறோம். அப்புறம் யூஸிங் டச் கமாண்ட், ஒரு டச் கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஃபைலை கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். யூஸிங் கேட் கமாண்ட், கேட் கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஃபைலை கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். யூஸிங் எக்கோ கமாண்ட், எக்கோ கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படியெல்லாம் ஃபைலை கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். யூஸிங் விஏ எடிட்டர், ஒரு விஏ எடிட்டரை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஃபைலை கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். யூஸிங் நானோ எடிட்டர், நானோ எடிட்டரை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஃபைலை கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு டெமோவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபைனலாக வந்து சம்மரையை கவர் பண்ணிட்டு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆகலாம். ஓகே, இன்ட்ரோடக்ஷன். ஸோ இன்ட்ரோடக்ஷனில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைல்ஸ் ஆர் த பேசிக் யூனிட் ஆஃப் ஸ்டோரேஜ் இன் லினக்ஸ். ஸோ லினக்ஸை பொறுத்தளவில் ஃபைல் வந்து ஒரு பேசிக் யூனிட், ஒரு ஒரு சின்ன சின்ன கண்டென்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு யூனிட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மல்டிபிள் மெத்தட்ஸ் ஆர் மல்டிபிள் மெத்தட்ஸ் அவைலபிள் டு கிரியேட் ஃபைல். ஸோ ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிருக்கு, ஒரு ஃபைலை நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம மல்டிபிள் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது நம்ம வந்து என்னென்ன மெத்தடில் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி ஃபர்தராக நம்ம பார்க்கலாம். ஸோ யூஸ்ஃபுல் ஃபார் கான்ஃபிகரேஷன், ஸ்கிரிப்ட் அண்டு டேட்டா ஸ்டோரேஜ். இந்த ஃபைல் நமக்கு எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைலை நமக்கு ஒரு கான்ஃபிகரேஷனை போடுறதுக்கோ, இல்லைன்னா ஒரு ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணுறதுக்கோ, இல்லைன்னா சின்ன சின்ன டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கோ நம்ம இந்த ஃபைலை யூஸ் பண்ணிக்கிடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆகிக்கலாம். ஓகே, மெத்தட் ஒன், டச் கமாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கமாண்ட் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டச் ஸ்பேஸ் ஃபைல் நேம் டாட் டிஎக்ஸ்டி. ஸோ இது கொடுத்தாக்க நமக்கு ஃபைல் கிரியேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து கிரியேட் ஆன் எம்டி ஃபைல், ஒரு எம்டி ஃபைலை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம டச் கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம ஃபைலை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்டேட்ஸ் டைம் ஸ்டாம்ப் இஃப் ஃபைல் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். சப்போஸ் இப்போ நம்மக்கிட்ட ஒரு டெஸ்ட் ஃபைல் இருக்குனாக்கா, நம்ம மறுபடியும் டச் கமாண்டை யூஸ் பண்ணி டெஸ்ட் ஃபைல் நேம் கொடுத்தோம்னாக்கா, அது வந்து டைம் ஸ்டாம்பையும் சேர்ந்து அப்டேட் பண்ணும். அதாவது எந்த டயத்தில் நீங்கள் மாடிஃபை பண்ண போகிறீங்களோ அந்த டயம் வந்து அப்டேட் ஆகும். இப்போ சப்போஸ் நான் இப்போ 10 o'clock அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன், யூஸிங் டச் கமாண்டை யூஸ் பண்ணி நான் ஓப்பன் பண்ணுறேன்னா, 10 o'clock வந்து இந்த ஃபைல் மாடிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நமக்கு LSIFN-LTRல காட்டும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம அதையும் ஒரு டெமோவாக பார்த்துடலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஈச் மெத்தடை டெமோவாக பார்த்துட்டு போயிடலாம். ஃபைனலாக வந்து நம்ம டெமோவை கவர் பண்ணோம்னாக்கா, நம்ம மறுபடியும் இந்த ஸ்லைடுக்கு வந்து வர வேண்டியிருக்கும். நம்ம இந்த ஒவ்வொரு ஸ்லைட்லேயும் நம்ம டெமோவை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு வந்து மூவ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து நான் விஎம்ல லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் விஎம்குள்ளே வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் கமாண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டச் கமாண்ட் கொடுத்துருக்காங்க. டச் ஸ்பேஸ் டெக்டோஸ் ஐடி தமிழ்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போகிறேன். டெக்டோஸ் ஐடி தமிழ் டாட் டிஎக்ஸ்டி ஃபைல் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. டெக்டோஸ் ஐடி தமிழ் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போகிறேன். இந்த ஃபைல் இருந்துச்சுனாக்க நமக்கு இது அப்டேட் ஆகும். இந்த ஃபைல் இல்லை அப்படின்னாக்க நமக்கு டைம் ஸ்டாம்ப் வந்து அப்டேட் ஆகாது. ஓகேவா? ஸோ நமக்கு இப்போ ஃபைல் இருக்கா இல்லைன்னு முதல்ல பார்த்துருவோம். LSIFN-L கொடுத்துட்றேன் ஸ்பேஸு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, LS cannot access tectosittamil.txt, no such file or directory அப்படின்னு காமிக்குது. நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ரூட் டைரக்டரிக்குள்ளே இருக்கேன். ரூட் டைரக்டரிக்குள்ளே LSIFN-L மட்டும் கொடுத்துட்றேன். இங்கே வந்து நிறையா ஃபைல் இருக்குது நமக்கு. tectosittamil txtன்னு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 1 செகண்ட், March 24 டெக்டோஸ் ஐடி தமிழ். ஸோ இங்கே வந்து ஓகே, இங்கே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். இங்கே ஆல்ரெடி டெக்டோஸ் ஐடி தமிழ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இங்கே வந்து வேறு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணதுனால நமக்கு வந்து இங்கே ஃபைல் நேம் காமிக்கல. ஸோ இதை கரெக்டாக போடுவோம் நம்ம. ஸோ இருந்தாலும் LSIFN-L டெக்டோஸ் ஐடி தமிழ்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து அந்த ஃபைல் இல்லை, நமக்கு இங்கே ஆல்ரெடி ஒரு ஃபைல் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. இது வேறு நேம் நம்மளுக்கு TE
சி வந்து மிஸ் ஆயிருக்கு. ஸோ, அதனால நமக்கு இந்த ஃபைல் நேம் டெக்டோஸ் கரெக்ட்டான டெக்டோஸ் ஐடி தமிழ் ஃபைல் வந்து இல்லன்னு சொல்லுது. நம்ம இந்த ஃபைல நம்ம இப்ப கிரியேட் பண்ணலாம். அதுக்கு வந்து டச் ஸ்பேஸ் டெக்டோஸ் ஐடி தமிழ் டாட் டிஎக்ஸ்டின்னு குடுத்துர்றேன். ஓகேங்களா? ஸோ, இந்த ஃபைல் இல்லாததுனால நமக்கு ஃபைல் கிரியேட் ஆயிருச்சு. இப்ப மறுபடியும் எல் குடுத்து பார்ப்போம். இப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டெக்டோஸ் ஐடி தமிழ் இதுதான் கரெக்டான ஃபைல் நேமு. இன்னைக்கு எப்போ கிரியேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1ஆம் தேதி இப்போ கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ 1/27க்கு வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபைல வந்து நம்ம ஃபைல வந்து கிரியேட் பண்ணிட்டோம் டச் மெத்தட்ல டச்ங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி. பட் இந்த ஃபைல வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு இங்கே டைம் ஸ்டாம்ப் சேர்ந்து அப்டேட் ஆகுதுன்னு பார்ப்போம். அதுக்கு மறுபடியும் டச் கமாண்டை யூஸ் பண்ணி நான் அந்த ஃபைல் நேம் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ls-ltr அப்படின்னு கொடுத்தோம்னாக்க ஸோ இங்கே பாருங்க ஏப்ரல் 1 மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கே 1/28 வந்து பார்த்தீங்கன்னா 1/27 இப்போ மறுபடியும் 1/28 ஓகேங்களா? ஸோ இது டைம் ஸ்டாம்போடு சேர்ந்து வந்து அப்டேட் ஆகுது. ஓகேங்களா? இதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க ஸ்லைடில். ஸோ அப்டேட் டைம் ஸ்டாம்ப் இஃப் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். ஸோ ஃபைல் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆயிருந்துச்சுனாக்கா இது வந்து டைம் ஸ்டாம்ப் மட்டும் அப்டேட் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஃபைல் ஆல்ரெடி இல்லை. ஸோ நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. மறுபடியும் டச் கமாண்டை யூஸ் பண்ணி சேம் ஃபைல் நேம் கொடுத்தோம். அது வந்து டைம் ஸ்டாம்பு நமக்கு அப்டேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? மெத்தட் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஸ்லைடுக்குள்ளே போவோம். மெத்தட் 2 இங்கே கொடுத்துருக்காங்க. கேட் கமாண்ட். ஒரு கேட் கமாண்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஃபைலை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா கமாண்ட் கொடுத்துருக்காங்க. கேட்டு கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்துட்டு ஃபைல் நேம் கொடுத்துருக்காங்க. இது கொடுத்தாக்க நமக்கு ஃபைல் கிரியேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அலோஸ் டைரக்ட் இன்புட் இன்டு த ஃபைல். ஸோ இது வந்து டைரெக்டாக வந்து ஃபைலுக்கு வந்து இன்புட் கொடுக்கறதுக்கு அலோவ் பண்ணுதான். ஓகேங்களா? அதையும் பார்த்துடலாம் எப்படி அலோவ் பண்ணுதுன்ட்டு. அப்புறம் ப்ரெஸ் Ctrl+D டு சேவ் அண்ட் எக்ஸிஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம என்ன என்ட்ரி கொடுக்கணுமோ அதை நம்ம டைப் பண்ணிட்டு Ctrl+T கொடுத்தாக்க சேவ் அண்ட் எக்ஸிட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதையும் பார்த்துருவோம். அதுக்கு நம்ம விஎம்குள்ளே போயிடலாம். ஓகே, விஎம்குள்ளே நான் வந்துட்டேன். நான் ஸ்க்ரீனை வந்து கிளியர் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? ஸோ கேட்டு ரீடைரக்ட் பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபைல் நேம் கொடுத்துடலாம். ஸோ என்ன ஃபைல் நேம் கொடுக்க போகிறேன்னா அதே கொடுத்துறேன், டெக்டோஸ் ஐடி தமிழ் _1.txt. ஓகேங்களா? நமக்கு டெக்டோஸ் ஐடி தமிழ்ங்கிறது ஆல்ரெடி இருக்கிறதுனால நான் டெக்டோஸ் ஐடி தமிழ் _1.txtன்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போ என்ட்ரி கொடுக்குறேன். இப்போ நான் என்ட்ரு கொடுக்க போகிறேன். என்ட்ரு கொடுத்தேன்னா நமக்கு கீழே வந்து டைப் பண்ணுறதுக்கு ரெக்வஸ்ட் பண்ணும். பாருங்கள், நமக்கு கீழே வந்துச்சு. டைப் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் வந்துச்சு. அந்த ப்ராம்ப்டில் வந்து நம்ம டைப் பண்ணணும். இப்போ என்ன டைப் பண்ணணும்னாக்கா ஹாய், ஸோ திஸ் இஸ் மை டெஸ்ட் ஃபைல் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த லைனுக்கு போகணுன்னா நீங்கள் என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தீங்கன்னாக்கா அடுத்த லைனுக்கு வந்துடும். இப்போ நான் இந்த ஃபைலை சேவ் பண்ணணும் அப்படின்னாக்கா அங்கே Ctrl+T கொடுக்க சொல்லுங்க. ப்ரெஸ் Ctrl+T டு சேவ் அண்ட் எக்ஸிட் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ நான் Ctrl+T கொடுத்துட்றேன். Ctrl+T கொடுத்தோன்னே நான் மறுபடியும் வந்து ப்ராம்ப்ட்டுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ls-l கொடுக்குறேன். இங்கே ls-l கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள் டெக்டோஸ் ஐடி தமிழ் _1.txtங்கிற ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த டயத்துக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம கண்டென்ட் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு வெறும் கேட் கமாண்டை மட்டும் யூஸ் பண்ணி அந்த ஃபைல் நேம் கொடுத்தோம்னா கண்டென்ட்டை வியூ பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ என்ட்ரு கொடுத்தோன்னா நம்ம ஹாய் திஸ் இஸ் மை டெஸ்ட் ஃபைல்னு கொடுத்தோம். அது மாதிரியே இங்கே கண்டென்ட்டும் இருக்குது. ஹாய் திஸ் இஸ் மை டெஸ்ட் ஃபைல் அப்படின்னு காட்டுது நமக்கு. ஸோ இதுதான் செகண்ட் மெத்தடு. செகண்ட் மெத்தடில் நம்ம கேட் கமாண்டை யூஸ் பண்ணி ஒரு ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் எப்படி கண்டென்ட்டை உள்ளே போட்டு சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தாச்சு. நம்ம ஸ்லைடுக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆனாக்கா மெத்தட் 3 இக்கோ கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஃபைல் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இங்கே கமாண்ட் கொடுத்துருக்காங்க இக்கோ ஸ்பேஸ் ஹலோ
லினக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அப்புறம் ஃபைலுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணுறாங்க. ரீடைரக்ட் பண்ணோம்னாக்கா நமக்கு ஃபைல் கிரியேட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிரியேட்ஸ் ஃபைல் வித் இனிஷியல் கண்டென்ட். இனிஷியல் கண்டென்ட் என்ன தேவையோ ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு என்ன கண்டென்ட் தேவையோ அந்த கண்டென்ட்டை வச்சு நமக்கு ஃபைல் கிரியேட் ஆயிடும் அப்படின்றாங்க. ஓவர் ரைட்ஸ் இஃப் ஃபைல் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். சப்போஸ் ஆல்ரெடி ஒரு ஃபைல் இருக்குனாக்கா நம்ம இந்த கண்டென்ட் என்ன கண்டென்ட் கொடுக்குறோமோ அது வந்து ஓவர் ரைட்டை பண்ணிடும். ஆல்ரெடி இருக்கிற கண்டென்ட் வந்து ஓவர் ரைட் பண்ணி விட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அதையும் பார்த்துருவோம். நம்ம முதல் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிடுவோம். கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓவர் ரைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம விஎம்குள்ளே போயிடலாம். ஓகே, நான் இப்போ விஎம்குள்ளே வந்துட்டேன். ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு கிளியராக புரியும். கிளியர் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இக்கோ கமாண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இக்கோ ஸ்பேஸ் என்ன கொடுக்கணும்னா ஹலோ லினக்ஸ்னு நம்மளும் கொடுத்துருவோம். HELLO ஹலோ லினக்ஸ் ஸ்பேஸ் ஒரு ஃபைலுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணுறோம். இந்த ஃபைல் நேம் வந்து டெக்டோஸ் ஐடி தமிழ் _2ன்னு கொடுத்துட்றேன். .txt கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த ஃபைல் கிரியேட் பண்ணும். டெக்டோஸ் ஐடி தமிழ் _2ங்கிற ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபைலுக்குள்ள ஹலோ லினக்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டை போடும். அதுதான் இந்த கமாண்டோட எக்ஸ்பிளனேஷன். ஓகேங்களா? நான் என்டர் கொடுக்குறேன். என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஓகே, என்டர் கொடுத்துட்டு நமக்கு எதுவும் வரல. நம்ம கூப்பிட்டு ஓகேங்களா? இப்போ ls-ltr கொடுக்குறேன். ls-l மட்டும் கொடுப்போம். ls-l. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபைல் டெக்டோஸ் ஐடி தமிழ் _2.txt ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. எப்போ கிரியேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1:34க்கு வந்து நமக்கு ஆயிருக்கு. ஓகேங்களா? லாஸ்ட் மாடிஃபைட். ஓகே, ஸோ இது வந்து நம்ம இப்போ கேட் பண்ணி பார்த்துடலாம். உள்ள கண்டென்ட்டை பார்க்கறதுக்கு நம்ம கேட் கமாண்ட் கொடுக்கணும். ஸோ கேட் கொடுத்துட்டு ஃபைல் நேம் கொடுத்துட்டு என்டர் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஹலோ லினக்ஸ் அப்படின்னு காட்டுது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தடை பார்த்தாச்சு. ஐ மீன் இந்த மெத்தட்லேயே வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன் செகண்ட். ஸோ இந்த மெத்தட்லேயே நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிரியேட்ஸ் ஃபைல் வித் இனிஷியல் கண்டென்ட். இனிஷியல் கண்டென்ட்டை வச்சு நமக்கு கிரியேட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஃபைல் கிரியேட் ஆகி அந்த கண்டென்ட்டையும் நமக்கு ஆட் ஆயிடுச்சு. இப்போது ஆல்ரெடி ஃபைல் எக்ஸிஸ்ட் ஆயிருந்துச்சுனாக்கா நமக்கு ஓவர் ரைட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஓவர் ரைட் எப்படி பண்ண போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு விஎம்குள்ளே மறுபடியும் போகிறேன். ஓகே, நான் விஎம்குள்ளே வந்துட்டேன். இப்போ மறுபடியும் அந்த அப்பேராவை கொடுக்குறேன். அப்பேராவை கொடுத்துட்டு இப்போ ஹலோ லினக்ஸ்க்கு பதில் நான் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுக்க போகிறேன். ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நமக்கு என்ன பண்ண போகுதுனாக்கா ஆல்ரெடி ஹலோ லினக்ஸுங்கிறது இருக்கிறத நமக்கு ஹலோ வேர்ல்டு அப்படின்ட்டு ரீப்ளேஸ் பண்ணிடும். அதை ரீப்ளேஸ் பண்ணுதா இல்லைன்னு பார்த்துடலாமா? என்டர் கொடுக்குறேன். ஓகே, என்டர் கொடுத்துட்டேன். எதுவும் இல்லை. நம்ம கூட்டு ஓகே, நான் மறுபடியும் ls-l கொடுத்து பார்த்துட்றேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மாடிஃபைடு வந்து 1:35 ஆகுது. முதல் வந்து 1:34க்கு வந்து ஆயிருந்துச்சு மாடிஃபை டைம். ஸோ இப்போ வந்து 1:35 ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து கேட் பண்ணி பார்த்துடலாம். கண்டென்ட்டை வியூ பண்ணிடலாம். கேட்டு டெக்டோஸ் ஐடி தமிழ் _2 கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் உங்களுக்கு கிளியராக ஹலோ வேர்ல்டுன்னு இருக்கு. ஸோ முதல் வந்து நமக்கு ஹலோ லினக்ஸ்ன்னு இருந்துச்சு. இப்போ ஹலோ வேர்ல்டுன்னு நமக்கு ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ எக்கோ கமாண்டை வச்சு நம்ம ஒரு கண்டென்ட்டை கொடுத்தோம்னா உள்ள அது ரீப்ளேஸ் பண்ணி விட்டுரும். எனக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ண வேண்டாம், எனக்கு அந்த கண்டென்ட்டும் சேர்ந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வேறு மெத்தட் இருக்குது. அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இது வந்து அடிஷ்னல் மெத்தடாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ எக்கோ இங்கே வந்து இன்ஸ்டெட் ஆஃப் சிங்கிள் கிரேட்டர் தன் பதில் டபுள் கொடுத்துருங்க. இங்கே வந்து ஹலோ வேர்ல்டுக்கு பக்கத்தில் நான் வந்து ஹலோ லினக்ஸ் கொடுத்துட்றேன். ஹலோ லினக்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிட்டா நமக்கு எதுவும் வரல. நம்ம கூப்பிட்டு மறுபடியும் ls-l கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மாடிஃபை டைம் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு நமக்கு. ஓகேங்களா? ஸோ நான் மறுபடியும் கேட் கமாண்டை யூஸ் பண்ணி ஒன் செகண்ட். ஸோ அதுக்கு முன்னால் ஸ்க்ரீனை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ls-l கொடுத்துட்றேன். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைலு. கேட் கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டென்ட்டை பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு ஹலோ வேர்ல்டு இருக்குது, அப்புறம் ஹலோ லினக்ஸ் ரெண்டுமே இருக்குது.
ஓகேங்களா? நம்ம ரீப்ளேஸ் பண்ணாம ஈஸியா எப்படி இன்னொரு கன்டென்ட்ட ஆட் பண்றது அப்படிங்கிறத பார்த்தாச்சு கிளியரா. ஸோ இந்த இன்னொரு கன்டென்ட்ட ஆட் பண்றதுக்கு ஸ்லைட்ல இல்ல. நான் உங்களுக்கு அடிஷனலா உங்களுக்கு ஒரு இன்புட் குடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்லைடுக்கு மூவ் ஆயிரலாம். ஓகே. ஸோ மெத்தட் 4 வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னா, விஏ எடிட்டர். விஏ எடிட்டரை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணலாம், அப்புறம் வந்து அதை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா விஏ ஸ்பேஸ் ஃபைல் நேம் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்புறம் ஓப்பன்ஸ் ஃபைல் இன் விஏ எடிட்டர் இன்சர்ட் மோடில் போயிட்டு டைப் கண்டென்ட். அதில் இன்சர்ட் மோடில் போயிட்டு தான் நம்ம கண்டென்ட்டை டைப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சேவ் அண்ட் எக்ஸிட்க்கு வந்து இது வந்து எஸ்கேப் கொடுத்துட்டு WQ கொடுத்தோம்னா நமக்கு சேவ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதையும் பார்த்துடலாம். முதல் ஃபைலை வந்து கிரியேட் பண்ணிடலாம். விஏ ஸ்பேஸ் ஃபைல் நேம் கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கு விஎம்குள்ளே போயிடலாம். நான் விஎம்குள்ளே வந்துட்டேன். ஸோ நான் ஸ்க்ரீனை வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிட்டேன். விஏ ஸ்பேஸ். ஸோ அதுக்கு முன்னால் LS-L கொடுத்துட்றேன். எத்தனை ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கோன்னு பார்ப்போம். 2 ஃபைல் கிரியேட் பண்ணியாச்சு. மொத்தம் 3 ஃபைல் பண்ணியிருக்கோம். அண்டர்ஸ்கோர் டெக்டோஸ் ஐடி தமிழ், டெக்டோஸ் ஐடி தமிழ் _1, டெக்டோஸ் ஐடி தமிழ் _2 கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம டெக்டோஸ் ஐடி தமிழ் _3க்கு நம்ம கிரியேட் பண்ணலாம். நம்ம விஐ ஸ்பேஸு. ஸோ இந்த இதை எடுத்துக்கிறேன் நான். இப்போ இதை மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ டெக்டோஸ் ஐடி தமிழ் _3ன்னு கொடுத்துட்டு நான் என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணோம்னாக்கா நமக்கு விஏ எடிட்டருக்குள்ளே வந்தாச்சு. இப்போது நம்ம இன்சர்ட் மோடுக்குள்ளே போகணும். இன்சர்ட் மோடுக்குள்ளே போகிறதுக்கு நமக்கு ஐ ப்ரெஸ் பண்ணுங்கள். அது இன்சர்ட் மோடுக்குள்ளே வந்துடும். இன்சர்ட் மோடுக்குள்ளே வந்தோடனே நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ கண்டென்ட்டை டைப் பண்ணணும். ஹாய், ஸோ திஸ் இஸ் மை டெஸ்ட் ஃபைல் த்ரூ விஏ எடிட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது என்னோட டெஸ்ட் ஃபைலு. இது வந்து விஏ எடிட்டர் மூலிமா கிரியேட் பண்ணது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் கண்டென்ட்டு. ஓகே, இதை நம்ம சேவ் பண்ணணும். சேவ் பண்ணுறதுக்கு எஸ்கேப் கொடுத்துட்றோம். அப்புறம் :WQ கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்கள். ஓகே, என்டர் பண்ண சேவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ மறுபடியும் LS-L கொடுக்குறேன். நீங்கள் கண்டென்ட்டை வியூ பண்ணுறதுக்கு இந்த பர்டிகுலர் பாத்தில். ஓகே, ஸோ கண்டென்ட்டை வியூ பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டெக்டோஸ் ஐடி தமிழ் _3 அப்படிங்கிற ஒரு ஃபைலு கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, இந்த ஃபைலோட கண்டென்ட்டை நம்ம பார்க்குறதுக்கு கேட் கமாண்ட் தான். கேட் கமாண்டை யூஸ் பண்ணி கண்டென்ட்டை பார்த்துடலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து சொல்லுது நமக்கு. ஹாய், திஸ் இஸ் மை டெஸ்ட் ஃபைல் த்ரூ விஏ எடிட்டர் அப்படின்ட்டு கிளியராக சொல்லுது. நம்ம என்ன கண்டென்ட் போட்டோமோ அது கிளியராக இங்கே கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து விஏ எடிட்டர் மூலிமா ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி இன்சர்ட் மோடுக்குள்ளே போயிட்டு கண்டென்ட்டை போட்டு சேவ் பண்ணிட்டு வெளியில் வந்து நம்ம வெரிஃபை பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்லைடுக்குள்ளே போயிடலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு பார்த்துடலாம். ஓகே, மெத்தட் 5 நானோ எடிட்டர். நானோ எடிட்டரை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு ஃபைலை கிரியேட் பண்ண போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா கமெண்ட் கொடுத்துருக்காங்க. நானோ ஸ்பேஸ் ஃபைல் நேம். நானோ அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி ஃபைல் நேம் கொடுத்தோம்னா ஃபைல் கிரியேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓப்பன்ஸ் ஃபைல் இன் நானோ எடிட்டர். இது வந்து நானோ எடிட்டர் வந்து ஃபைலை ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுமா, ஐ மீன் ஃபைல் நேம் கொடுத்தோம்னே நானோ எடிட்டர்லேயே ஓப்பன் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈஸி இன்டர்ஃபேஸ் ஃபார் பிகினர். பிகினருக்கு வந்து இது ஒரு ஈஸியான இன்டர்ஃபேஸாக இருக்கும். நம்ம நானோவை யூஸ் பண்ணி ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சேவ் பண்ணுறதுக்கு வந்து Ctrl+O கொடுத்தாக்க சேவ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸிட் பண்ணுறதுக்கு வந்து Ctrl+X கொடுத்தாக்க எக்ஸிட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த மெத்தடையும் நம்ம ஒரு டெமோவை பார்த்துடலாம். அதுக்கு விஎம்குள்ளே போயிடலாம். ஓகே, நான் விஎம்குள்ளே வந்துட்டேன். நான் ஸ்க்ரீனை வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்க்ரீனை கிளியர் பண்ணியாச்சு. ஸோ நான் L மட்டும் கொடுத்துருக்கோம். எத்தனை ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கோம்? 3 ஃபைல் வரைக்கும் _3 வரைக்கும் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நான் இப்போது நானோ ஸ்பேஸ் இதையே கொடுத்துட்றேன். இதை ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு ஃபைல் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 4ன்னு கொடுத்துட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இது வந்து நானோ எடிட்டர்லேயே ஓப்பன் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. நமக்கு ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா டெக்டோஸ் ஐடி தமிழ் _4 அப்படிங்கிற ஃபைல் வந்து நானோ எடிட்டர்லேயே ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு இன்சர்ட் மோடு அப்படிங்கிற அவசியமே இல்லை.
விஏ எடிட்டரில் தான் இன்சர்ட் மோடில் போயிட்டு நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து டைரெக்டாக ஓப்பன் ஆகுறதே வந்து இன்சர்ட் மோடு தான். நம்ம டைரெக்டாக டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து இப்போ டைப் பண்ணுறேன். ஹாய், திஸ் இஸ் மை டெஸ்ட் ஃபைல் த்ரூ நானோ எடிட்டர். ஓகேங்களா, எடிட்டர்னு போட்டுறேன். ஓகே, ஸோ இது என்னோட டெஸ்ட் ஃபைல் த்ரூ நானோ எடிட்டரில் பண்ணது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதை வந்து சேவ் பண்ணுறதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க கண்ட்ரோல் ஓ கொடுக்கணும். கண்ட்ரோல் ஓ கொடுத்தாக்க சேவ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கண்ட்ரோல் ஓ கொடுத்துட்றேன். கண்ட்ரோல் ஓ இது கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிடுச்சு. ஓகே, நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்தனே சேவ் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் நான் கண்ட்ரோல் எக்ஸ் கொடுக்குறேன். கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தனே நமக்கு வெளியில் வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ சேவ் பண்ணுறது வந்து கண்ட்ரோல் ஓ, வெளியில் வர்றதுக்கு கண்ட்ரோல் எக்ஸ். ஓகேங்களா, நான் மறுபடியும் எல்எஸ்எஃப்எல் கொடுத்து வியூ பண்ணிடலாம். ஓகே, ஸோ என்னென்ன ஃபைல் இருக்குன்னு வியூ பண்ணுறோம். நமக்கு ஃபோர்த் ஃபைலும் கிரியேட் ஆயிடுச்சு. ஃபோர்த் ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு கேட் கமாண்டை வச்சு ரீட் பண்ணிக்கலாம். கேட் கமாண்ட் ஃபைல் நேம் கொடுத்துட்டேன். என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக அந்த கண்டென்ட் இருக்குது. ஹாய், திஸ் இஸ் மை டெஸ்ட் ஃபைல் த்ரூ நானோ எடிட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ ஈஸியாக அந்த டெக்ஸ்ட் ஃபைலும் நமக்கு கிரியேட் ஆகி கண்டென்ட்டையும் போட்டு சேவ் பண்ணி பார்த்தாச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்டைலுக்கு மூவ் ஆயிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்லைடு டெமோ ஃப்ளோ ரீகேப். ஸோ என்னென்ன டெமோ பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு ரீகேப் பண்ணிடலாம். ஸோ ஸ்டெப் 1, கிரியேட் எம்டி ஃபைல் வித் டச் கமாண்ட். டச் கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு எம்டி ஃபைலை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அப்புறம் வந்து மறுபடியும் அந்த டச் கமாண்டை யூஸ் பண்ணி ஃபைல் நேம் கொடுத்தோம்னாக்கா அது வந்து டைம் ஸ்டாம்ப் வந்து நமக்கு அப்டேட் ஆகுது. ஓகேங்களா, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் கண்டென்ட் யூஸிங் கேட் ஆர் எக்கோ. ஸோ கேட் கமாண்டை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறது, அதில் எப்படி கண்டென்ட்டை போடுறது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அப்புறம் யுகோ கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஃபைல் கிரியேட் பண்ணுறது, அதில் எப்படி கண்டென்ட்டை போடுறது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அப்புறம் ஆட் பண்ணுறது, கண்டென்ட்டை ஆட் பண்ணுறதையும் நமக்கு பார்த்துட்டோம். ஸோ அடிஷ்னலாக நமக்கு ரீப்ளேஸ் பண்ணாமல் ஆல்ரெடி இருக்கிற கண்டென்ட்டை வந்து நமக்கு ஓவர் ரைட் பண்ணாமல் எப்படி இன்னொரு கண்டென்ட்டை போடுறது அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. ஸோ அடுத்து பார்த்தோம்னா விஏ எடிட்டர் அப்புறம் நானோ எடிட்டர் ரெண்டையுமே யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறது, அதில் எப்படி கண்டென்ட்டை போட்டு சேவ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து ஃபைனலாக வந்து வெரிஃபை வித் எல்எஸ் அண்டு கேட் ஃபைல் நேம். ஸோ ஃபைல் நேம் எல்எஸ் கொடுத்து ஃபைலை வந்து லிஸ்ட் பண்ணியாச்சு. அப்புறம் கேட் கொடுத்து அந்த கண்டென்ட்டை நம்ம ரீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் நம்ம டெமோவில் பார்த்தாச்சு ஆல்ரெடி. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடில் போயிடலாம். ஓகே, க்ளோசிங். ஸோ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா மல்டிபிள் மெத்தட்ஸ் அவைலபிள் டு கிரியேட் ஃபைல்ஸ் இன் லினக்ஸ். ஸோ லினக்ஸில் வந்து ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறதுக்கு மல்டிபிள் மெத்தடில் கிரியேட் பண்ணிக்கலாம். பட் இது பேஸ்ட் ஆன் யுவர் ரெக்குவயர்மெண்ட். உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து நீங்கள் அந்தந்த டயத்தில் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து எம்டி ஃபைல் கிரியேட் பண்ண போகிறீங்களா, இல்லாட்டி குயிக் கண்டென்ட் ஏதாவது கண்டென்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறீங்களா, இல்லை எடிட் பண்ண போகிறீங்களா, அதை பொறுத்து வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து கமாண்டை யூஸ் பண்ணி எந்தெந்த கமாண்டை எந்தெந்த இடத்துல போடணுமோ அந்த கமாண்டை அந்தந்த இடத்துல யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைலை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆகிக்கலாம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நமக்கு ஒரு என்னென்ன மெத்தடில் வந்து ஃபைலை வந்து லினக்ஸில் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்தாச்சு. அதனோட டெமோவையும் ஈஸியாக நம்ம கவர் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க டெக்டோஸ் ஐடி தமிழை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ண மறந்துடுறீங்க. மறக்காமல் டெக்டோஸ் ஐடி தமிழ் சேனலை வந்து விசிட் பண்ணுங்கள். அதில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் டெக்டோஸ் ஐடி தமிழ். தேங்க்யூ.